ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக குரு வாழ்க குருவே துணை ஓம். அனைவருக்கும் அடியனின் நமஸ்காரங்கள். ஸ்ரீ ஹயக்ரீவர் ஜோதிட பயிற்சி வித்யாபீடம் ஆச்சாரியர் சந்திரசேகர். ஒருவருடைய ஜாதகத்தில் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்க்கலாம். யார் ஒருவருடைய ஜாதகத்தில் திக்பல கிரகம் இருக்கோ அந்த ஜாதகருடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டேஜில் கண்டிப்பாக வாழ்க்கையோட தரம் என்பது முன்னேறும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு பாருங்கள், லக்னத்தில் திக்பல கிரகங்கள் 2 கிரகங்கள் திக்பலம் பெறுது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா குரு, இன்னொன்று புதன். அப்போ லக்னத்தில் குரு இருக்கலாம் அல்லது புதன் இருக்கலாம் அல்லது ரெண்டுமே இருக்கலாம். அப்போ 2 இருந்தால் 200 மடங்கு சிறப்புன்னு எடுத்துக்கலாம். ஒரு கிரகம் இருந்தால் 100 மடங்கு சிறப்புன்னு எடுத்துக்கலாம். அப்போ லக்னத்தில் திக்பலம் பெறக்கூடிய கிரகங்கள் குரு அல்லது புதன் சொல்லியிருக்கு. இந்த 2 கிரகமே திக்பலம் பெறும். இந்த கிரகம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த வீட்டில் திக்பலம் பெற்றதுன்னா அவனோட மதிப்பு என்பது ஒரு 200 மடங்கு ரொம்ப விசேஷமான ஒரு தன்மை கொடுக்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கன்னி லக்னத்தில் பாருங்கள் புதன். அந்த புதன் பார்த்தீங்கன்னா ஆட்சி அடைகிறாரு, ப்ளஸ் மூலத்திரைவனம் அடைகிறாரு, ப்ளஸ் திக்பலம் அடைகிறாரு. இதுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு பவர் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா தனுர் லக்னத்தில் பாருங்கள் குரு. அப்போ குரு பாருங்கள் திக்பலம் அடைகிறார். அப்போது கன்னி லக்னத்துக்கு குரு பார்த்தீங்கன்னா ஆட்சி ப்ளஸ் மூலத்திரைவனம் அடைஞ்சு திக்பலம் அடைகிறார். அப்போ இந்த மதிப்பு பார்த்தீங்கன்னா 200 மடங்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஜாதகர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை என்பது தரம் என்பது கண்டிப்பாக உயரும். இந்த மாதிரி ஜாதகர் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் அந்த நிலை என்பது கண்டிப்பாக மாறி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையோட முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும். அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ லக்னத்தில் எந்த கிரகம் திக்பலம் பெறுதோ, அதாவது குரு ப்ளஸ் புதன் சொல்லியிருக்கேன், இந்த கிரகத்தோடைய அதே தேவதை தொடர்ந்து வணங்கி வந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை தரம் என்பது முன்னேற்ற பாதைக்கு உண்டான ஒரு வேகமாக அழைத்து செல்லக்கூடிய ஒரு நற்காரியங்களுக்கு இது பயன்பட ஆரம்பிக்கும். அதாவது குரு திக்பலம் அப்படின்னா முருகப்பெருமானை பிடிச்சிக்குங்க, முன்னோர்களை பிடிச்சிக்குங்க, அது போக சித்தருடைய ஜீவசம் வழிபாடு இதெல்லாம் தொடர்ந்து பண்ணுங்கள். அதுவே லக்னத்தில் புதன் திக்பலம் இருக்குது அப்படின்னா மதுரை மீனாட்சி வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள், பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள், கன்னிமார் வழிபாடு பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா லைஃபுடைய தரம் ஒரு காலகட்டங்களுக்கு கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் என்பது அடியனின் கருத்துக்கள். அதுபோக இந்த திக்பல பெற்ற கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதத்தில் இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகர் உள்ளூரில் இருப்பதை விட வெளியூரில் போய் சென்று வாழ்ந்தாங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு வாழ்க்கை தன்மை அடைய முடியும். உள்ளூர் வாழ்க்கையை விட வெளியூரில் போய் வாழ்ந்தாங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த திக்பல கிரகத்தை கூட ராகு அல்லது கேது சேர்ந்துருக்குதுன்னா திக்பல கிரகங்கள் வேலை குறைச்சி செய்ய அதோட மதிப்பு என்பது முழுமையாக தராது. சரிங்களா? அப்போ திக்பல கிரகத்தை கூட ராகு அல்லது கேது சேராமல் இருக்கணும், அதை கவனிச்சுக்கணும். மேற்கொண்டு தகவல்களுக்கு தொடர்புகளில் 9786195143. ஓம்.